सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ரகசியநாம ஸ்தோத்திரம். அதுல 474வது நாம வரைக்கும் பார்த்தோம். முன்னால் இருக்கிற நாமக்கள் சித்தேஸ்வரி, சித்த வித்யா, சித்த மாதா, யசஸ்வி. கோரக்ஷாதி சித்தார்கள், திரவிட தேசத்தில் இருக்கக்கூடியதான பல சித்தர்கள். இந்த சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருந்தவள் அம்பாள். சித்தர்கள்னா என்ன? அம்பாளுடைய மார்க்கத்தை வழிபட்டு ஜபாதிகள்லாம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் அடைந்தவர்கள். ஜீவன் முக்தான் நம்ம என்ன சொல்றோமோ அப்படி சித்தர்கள். ஜீவன் முக்தர்கள் வேதாந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அப்படி அஞ்ஞானங்கள்லாம் போய் சேமமா இருந்தவர்கள் ஜீவன் முக்தர். சித்தான்னு சொன்னா அவளுடைய மந்திரத்தை சித்தி அடைஞ்சு, அதனால அனிமாதி சித்திகளோ மற்ற பல சித்திகளோ அவளுக்கு வேணும்னு எதிர்பாராமல் அவளிடத்துல இருக்கிறவா, அப்படிப்பட்டவாள் சித்தா. இவாளுக்கு ஞானம் உண்டு, ஆனா அத்வைதாத்ம ஞானம் இல்லை. இவா பிரம்மலோகத்துக்கு போற, அங்கே போய் வேதாந்த ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடை. இங்க இருக்கிற பரியந்தம் சர்வமும் சிவமே அப்படிங்கிற ஒரு நிலத்துல இருக்கிறவா அவா சித்தாள்னு பேரு. அதே விதமா சித்த வித்யா, வெறும் சித்த ரூபமாக சித்தாள அனுகிரகஸ்வரூபமா மட்டும் இல்லாமல் சித்த வித்யா, அந்த வித்ய அம்பாளுடைய ஸ்வரூபம் சித்தமாக. சித்தம்னா என்ன அர்த்தம்? மந்திரங்கள் நம்ம அனுஷ்டானம் பண்றோம், ஒரு குருவட்டையோ ஒரு ஆசானிட்ட அதை அடைஞ்சு அதை நம்ம ஜபிச்சுட்டு இருக்கோம். இந்த ஜபிக்கக்கூடியதான மந்திரங்கள் சித்த மந்திரங்கள், சுசித்த மந்திரங்கள், சாத்திய மந்திரங்கள், சுசாத்திய மந்திரங்கள், அரிமந்திரங்கள் பேர். இத்தனை வித்தியாசம். போன ஜென்மாவில எந்த மந்திரங்களை ஜபித்துக் கொண்டிருந்தோமோ, ஆனா அது ஒரு காலத்துல ஏதோ ஒரு காலத்துல கோபம் வந்து விட்டு விட்டோமோ, மனுஷனுக்கு எல்லாம் நடக்கலாம் முடியும். உபநயனம் பண்றாரு அப்பா, 4-5 லட்சம் செலவு பண்ணி கிராண்ட 5 நாள் உபநயனம் பண்ற. கொஞ்ச நாள் ஜபம் பண்ணி விட்டா அப்புறம் விட்டுட்டான். காயத்ரி வாழ்க்கையில எவ்வளவு கட்டம் வந்தாலும் விடக்கூடாம இருக்கிறது காயத்ரி. காயத்ரியா பரோ மந்திரஹானமாதொரு தெய்வதம் பரம். ஆனாலும் தெரிஞ்சு விட்டு விடுறேன். அப்படி இந்த மந்திரங்களையும் வாங்கிட்டு சில பேர் கோபத்துல விட்டுறா இல்லையா? அப்படி விட்டுவிட்டாலேயானால் அது அந்த ஜென்மாவில பலத்தை கொடுக்காது. அடுத்த ஜென்மாவில மறுபடியும் அது சாத்தியமாக மாறி, அது சுசாத்திய மந்திரமாக ஆகும். அப்ப இந்த ஜென்மாவில வீட்டை கூட அங்கிருந்து விட்டு மறுபடியும் கத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதைகம் அப்படின்னு பகவான் கீதையில விசேஷமாக இத பத்தி சொல்ற. இது சுசாத்திய மந்திரங்கள். சாத்திய மந்திரங்களும் பிடித்தான். இந்த ஜென்மாவிலேயே உத்தமமான ஒரு குரு வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்துட்டு சம்பிரதாயமா வந்த ஒரு குரு கிடைச்சா அவரிடத்துல வாங்கிட்டு ஆத்ம தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதை சாத்தியம் பண்ணிட்டே இருக்கிற மந்திரங்களுக்கு சாத்திய மந்திரம். சில சமயத்துல என்ன ஆகும், மந்திரத்தை வாங்கிட்டு இன்னொருத்தர் மேல பிரயோகம் பண்றதுக்காக உபயோகிக்கிறா சில பேர். ஆச்சாரத்தை கெட்டுவிட்டு ஏதோ விதமாக இருந்துருக்க, அதெல்லாம் அரிமந்திரங்கள். இப்படி பல மந்திரங்கள் இருந்த போதிலும் அதை ஒரே மந்திரம் ஒண்ணுதான்,
அப்பப்ப விட்டு போச்சு. அப்படி இருக்கக்கூடியதான மந்திரங்கள் இருக்கு. அவைகள்ல சித்த வித்யா, இந்த பஞ்சதசி மந்திரம் எப்படி இருக்கு, காயத்ரி மந்திரமா பஞ்சதசி மந்திரமா அப்படி இருக்கு, சித்த மந்திரமா இருக்கு. இந்த ஜன்மாவில நீங்க சின்சியரா ஸ்ரத்தா பக்தியோட அனுஷ்டானம் பண்ணினேடையானால் இந்த ஜன்மாவிலேயே நீங்க மோட்சம் அடையறதுக்கு வசதியா இருக்கு. ஆகையால இதுக்கு சித்த வித்யான்னு. இந்த ஜபம் எடுத்துக்கிறதுக்கு முன்னால அவளுடைய ஜாதகத்தை பார்த்து சித்தாரி கோஷ்டங்கள்லாம் பார்த்து இது அவளுக்கு உபயோகப்படுமா, இந்த ஜன்மால அந்த பலத்தை கொடுக்குமா என்று பார்த்து கொடுக்கணும் குருவானவர். அப்பதான் அது உபயோகப்படும். அப்படி ஏதாவது அரிப்பும் அதுல இருக்குமே ஆனால் அதுக்கு பிராயசித்தங்கள்லாம் பண்ணி அப்புறம் பண்ணணும். இப்படி விவகாரங்கள்லாம் தந்திரங்கள்ல இருக்கு. அப்படிப்பட்டதான் அம்பாள் சித்த வித்யா சித்த மாதா யசஸ்வினி சத்ய நாம மஹத்யசா அப்படின்னு அம்பாளுடைய பேரு யசஸ்ன்னு பேர். நிஜமாக அம்பாளை உபாசிக்கிறவன் அவனுடைய புகழ் உலகம் முழுக்க மூலகமும் சுத்துமா. அந்த அளவுக்கு அந்த மந்திரமானது அவனை காப்பாற்றும். நம்பிக்கையோடு நீங்க பண்ணினேடையானால் அந்த தத்துவமானது உங்களை பத்தி மூலகத்திலையும் பேசுறவளுக்கு கிருஷ்ணவதே கீர்த்திக்கு சர்க்கங்காமவதாதே. கிருஷ்ணா அவனுடைய கீர்த்தி எங்க இருக்குன்னு சொர்க்கலோகத்துல கங்கையில அன்னபட்சியாக சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற. கிருஷ்ணமத்மா பிறந்த ஒரு 7 வருஷம் தான் ஆச்சு. அவர் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். எல்லோரும் கூப்பிடுறான். உலகத்துல எங்க போனாலும் கிருஷ்ணாங்கிற. ராஜாவா இருக்கிற பிரம்மாவுக்கு ஒரு மனத்துல ஒரு அசூயம் உண்டாச்சு, கவலை உண்டாச்சு. என்னடா அது, நம்ம உலகத்தை எல்லாம் படைக்கிறோம், விடாம படைக்கிறோம், எல்லோரும் எது வேணும்னாலும் எதைத்தான் பூஜை பண்ணிட்டு இருக்கா, 4 வேதங்களையும் விடாம ஓதிட்டு இருக்கேன்னா என்னை பத்தி யாருமே நினைக்கல. ஒரு கோவில் கட்டியிருக்காளா பிரம்மதேவருக்கு? இல்ல. எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்காளே, என்னத்தான் இவரிடத்துல என்ன பொடி போட்டாரோ சொக்கு பொடி தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு வந்து பாக்கலாம். கோகுலத்துக்கு வர என்ன பகவான் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, நான் அந்த பசுமாட்டுகள்லாம் கண்ணுக்குட்டிகள்லாம் இங்க மேய்ச்சலுக்கு விட்டு விட்டு குழந்தைகள்லாம் பக்கத்துல உட்கார வச்சு எப்படி நடுவுல இவர் உட்கார்ந்து இருக்க அந்த ரவுண்டா வரிசையா எல்லாரையும் குழந்தைகள் உட்கார வச்சிருக்காரு. உங்க ஆத்துல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கோ பாருங்கிற எல்லாம் டப்பா திறக்கிற திறந்தா எல்லாருக்கும் என்ன இருக்க போறது, தயிர் சாதம் வடுமாங்க தான். தமிழ்நாட்டுல வேற என்ன பண்ண போறாரு ஒண்ணும் கிடையாது. அதை வச்சிருந்த அந்த கொம்பு கையில வச்சிருக்கால அத அந்த கற்பலாம் என் கூலிடோ ஒவ்வொருத்தருக்கு உங்க இடத்துல ஆவக்கா ஒரு காயா, உங்க இடத்துல மிளகாவா, உங்க இடத்துல வேற ஏதா அப்படின்னு வாங்கிட்டு ஒவ்வொரு விரல் நடுவுலயும் வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானும் சாப்பிட்டு கொஞ்சம் குழந்தைக்கு போட்டு இப்படி அழகா சாப்பிட்டு இருக்காராம். அந்த குழந்தைகளுக்கு கதையெல்லாம் சொல்லி ஆசையும் அந்த குழந்தைகள்லாம் அழகா சிரிக்க வச்சிருந்து சிரிக்க சிரிக்க அழுதுண்டே சாப்பிடக்கூடாது. இந்த ரெஸ்லிங் எல்லாம் வச்சிருந்து சாப்பிடக்கூடாது டிவியில. அழகா சந்தோஷமா சாப்பிடணும். சாப்பிடுற சமயத்துல மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கணும். அப்படி ஆனந்தமா சிரிச்சுட்டே சிரிக்க வச்சுட்டே சாப்பிட்டாராம். இத பார்த்ததுமே பிரம்மதேவருக்கு ஒரே மனசுல ஒரு அசூய என்ன பண்ணார், அங்க இருக்கக்கூடியதான கண்ணுக்குட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டார். அவர் ஊரே எடுத்துட்டு போனார். ஏன்னா இவாளை ஏமாத்தணும். கொஞ்ச நேரம் வந்து குழந்தைகள் அப்படி திரும்பி பார்த்தா ஐயோ கண்ணுக்குட்டி காணவேங்கிறது. பரமாத்மா என்ன சொன்னார், சாப்பிடுறப்ப எழுந்து போகாதீங்கோ. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு சாப்பிடுறதா ஏதோ யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு எழுந்து போயிடுவேன். பரிசோதனை பண்ண பிறகு இது பண்ணணுமா வேண்டாமா கிடையாது, எழுந்து போயிடுவான். திரும்பி வந்து சாப்பிடக்கூடாது. என்னடா தெரியாது ஜனங்களுக்கு, டக்குன்னு எழுந்து போயிடுவாரு. சாப்பிடுற சொல்ல எல்லாத்தையும் சரி பண்ணி அப்புறம் உட்காந்து சாப்பிடணும். ஆனந்தமா சாப்பிடணும். அன்னசூத்திர சொல்லி சாப்பிடணும். அன்னபூர்ணா தேவியை மனசுல மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடணும். இந்த வேலைக்கு எனக்கு இதை குடிச்சியம்மா கடைசி நாளை சாப்பிடுற வரைக்கும் இதை கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு அம்பாளை பூஜை பண்ணி ஆனந்தமா நிம்மதியா சாப்பிடணும். அதான் சொல்ற, யாரும் எழுந்து போக வேண்டிங்க, நான் எழுந்து போறேன், நான் போய் பாக்குறேன்னு பாக்குறேன். இவ பார்த்தா குழந்தைகள் சாப்பிட்டு இருக்கா. போனா ஒரு கண்ணுக்குட்டி காணும். எங்க போயிருக்கோம் அப்படிதானே இருக்கணும். கண்ணுக்குட்டி போகாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 மாடு 4 கிலோமீட்டர் தான் போகுமா, அவ்வளவுதான். கவ்யூதி க்ரோசயுகம், கவ்யூதி போறது
பசுமாடு போகக்கூடியது குரோச யுகம். குரோசம்னா ரெண்டு 4 மைலுக்கு மேல போகாது. இவர் எங்கேயும் சுத்திட்டு வர்றாரு, எங்கேயுமே கண்குட்டி இல்ல, எங்க போகும். சரி, இங்க வந்து பார்த்தா இருக்கிற இடத்துல ஒரு பையனும் காணும். இருக்கக்கூடியதான் அத்தனை பசங்களும் பிரம்மதேவர் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணினார் தெரியுமோ, நான் பிரம்மலோகத்தை எடுத்துட்டு போயிட்டார். வந்து பாக்குறார், கண்ணை முழுந்து பகவான் பாக்குறார். பார்த்தா என்ன ஆயிடுதுன்னு, இந்த பிரம்மதேவர் பண்ணினதான வேலை இது. அடுத்த கணம் என்ன பண்ணார், எத்தனை பசுமாடுகளோ எத்தனை கண்ணுக்குட்டிகள் இருந்ததோ எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைகளாகவும் அத்தனை கண்ணுக்குட்டிகளாகவும் தானே மாறிட்டார். இந்த பிரம்மதேவருக்கு திருஷ்டி பண்ணக்கூடியதான திறமையை கொடுத்ததே இந்த தத்துவம்னா, யாவத் கல்வக எண்ணத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை விதமா அதே அவ போட்டு ட்ரெஸ்ஸோட மாறிட்டார். சாயங்காலம் போறார், அந்தந்த வீட்டுல அந்தந்த குழந்தைகளை அனுப்புறார், அந்தந்த கண்ணுக்குட்டியை அனுப்புறார். நிஜமான கண்ணுக்குட்டி இந்த கிருஷ்ண கண்ணுக்குட்டியை பார்த்தது அந்தந்த பசுமாடத்தை அந்தந்த அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம் ஆனந்தம். ஏண்டா ஆத்மஸ்வரூபம்ல அந்த குழந்தைய குஞ்சு கொண்டாடி அதுக்கெல்லாம் பால் கொடுக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா அத்தனை பசுமாட்ட பாலையும் சாப்பிட்டார், அத்தனை கோபிகாஸ்தர்களுடைய பாலையும் சாப்பிட்டார். சாப்பிட்டது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அந்தந்த குழந்தை வேஷத்துல இருந்துட்டு சாப்பிட்டாராம். இப்படி அத்தனை விதமான அவெல்லாம் பண்ணி அது பார்த்து பிரம்மதேவர் அந்த அழிச்சுன்னு போனா அங்க போனா இதெல்லாம் காப்பாற்ற முடியும். ஒரு பசுமாட்டை வச்சு நீங்க பசுமாட்டை காப்பாத்துறதுங்கிற சரி டெக்னிக் வேணும்னு இவரால ஒண்ணும் முடியாது. பிரம்மலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டார். இதெல்லாம் அங்கே 1-2 பெஞ்சு இருக்கு. என்ன பண்ணுவார் அவர்? சரஸ்வதி மாதால தான் இதெல்லாம் நம்மளால ஆகாதுண்டா. கிளீன் எடுத்தது சரி பண்ணி கிளீன் பண்ணி இது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தா ஒரு பக்கம் கிளீன் பண்ண வேண்டிய, ஒரு பக்கம் கிளீன் பண்ணா இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அத்தனை பசுமாடு அத்தனை குழந்தைகள் எல்லாம் காட்டு மூச்சும் கத்துறது, என்ன பண்றது ஒண்ணும் தெரியல. விவகாரம் முழுக்க இவர் பார்த்தாராம். ஒரு நாள் பார்த்தார், திரும்பி வந்து பார்த்தா எத்தனை கண்ணுக்குட்டிகள் நான் எடுத்துன்னு போனாலும் இன்னொரு செட்டு அப்படியே இருக்கு. இது ஊர்ல தான் நம்ம இருந்தது, அங்க என்ன விட்டு வந்திருக்கோம், மறுபடியும் இங்கே குடி வந்ததுன்னு சரின்னு பார்த்தார். இங்க எல்லாம் ஓஹோ அதற்கே டவுட் வந்து என்ன பண்ண, இங்க இருக்கக்கூடியதான கண்ணுக்குட்டிகளை விட்டுவிட்டு இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போற. அவனா இதே கண்ணுக்குட்டிகள் இதே பசங்கள் இதே ட்ரெஸ், வேற ட்ரெஸ்ஸா கொடுக்க முடியும் அவளால. அப்படியே அங்க இருக்கு, மறுபடியும் இங்க வர. அப்பதான் தெரிஞ்சதா ஓஹோ நம்ம யார்கிட்ட விளையாடக்கூடாதோ அவள்கிட்ட விளையாடிருக்கோம். கர்த்தும் அகர்த்தும் அனிதாவா கர்த்தும் சக்க, எதையும் பண்ணக்கூடியதான திறமை உள்ளவர் இவர் அப்படின்னு நினைச்சிட்டு தியானம் பண்றாரா. தியானம் பண்ணும் பொழுது இங்க இருக்கக்கூடியதான அத்தனை கண்ணுக்குட்டிகளும் அத்தனை குழந்தைகளும் அத்தனை பேரும் கொண்டலாம் அப்படின்னு சதுர்புஜ சேவை பிரம்மதேவர் கொடுத்தார். ஒரு கிருஷ்ணன் இல்ல, அத்தனை விதமான. நீங்க என்னவோ சாதாரண குழந்தைன்னு என்ன நினைச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணத்து சம்ஹார திரோதான அனுகிரகாதி பஞ்ச கிருத்தியங்களும் பண்ணக்கூடியதான தத்துவம் அப்பா நான் அப்படின்னு காட்டி கொடுத்தாராம். அப்பொழுதுதான் பிரம்மதேவர் நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு விசேஷமான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவர் பார்த்து நான் போயிட்டு வரேன்னு போனார். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் தெரியுமா, ஏதோ ஒரு செட்டை குறைச்சு பண்ணோம், 2 செட்டு இருந்தா என்ன பண்றது, எதை வித்ரா பண்ணார். இது ஒரு பெரிய விவகாரம். ஏன்னா இங்க ஒரு செட்ட குழந்தைகளும் கண்ணுக்குட்டிகளும் இருக்கு, அதே மாதிரி அங்கே ஒரு செட்ட குழந்தைகளும் கண்ணுக்குட்டிகள் இருக்கு. எதை வித்ரா பண்றதுன்னு அவைகளை வித்ரா பண்ணி போட்டார். நீங்க என்ன சொல்லி பண்ணிருக்க, இதெல்லாம் யார நான். ஆனால்தான் நாளைக்கு கோபிகா கீதம் வரும்பொழுது தமதமிருதம் கிருஷ்ணா தப்தஜீவனம் கவிவிரீடிதம் கிருஷ்ணா கல்படாபம் அத்தனை கோபிகளோட அவர் டான்ஸ் ஆடினான்னு சொல்றேன். அவெல்லாம் யாரு தெரியுமா, கிருஷ்ணனே தான். இவர் தானே அவ மாறின. ஆகையால் பரஸ்திரிகளோட ஆடினார் விவகாரம் உங்களுக்கு தெரியாது. ரச தத்துவம் ராச தத்துவம் ரொம்ப கட்டம் புரிஞ்சுக்கிறது. ஏன் அத்தனையும் அந்த கிருஷ்ண பரமாத்மா, வேற யாருமே கிடையாது. அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு பாலை கொடுக்க பார்த்தல, விஷத்தை கொடுக்கணும்னு வந்ததான அவளுக்கே பூசனைக்கே மொத்தத்தை கொடுத்த பெருமாள் பாலை கொடுத்ததான அந்த அம்மாவுக்கு என்ன, அந்த அம்மாவுக்கு தெரியாது இது கிருஷ்ணன் தெரியாது. அந்த குழந்தை பாலை கொடுத்திருக்கு. ஆனாலும் அந்த குழந்தையினுடைய அந்த அம்மா பால் சாப்பிட்டிருக்காரோ இல்லையா, அந்த பசுமாட்டுடைய பாலை சாப்பிட்டிருக்காரோ இல்லையா, அவளுக்கெல்லாம் என்ன லோகம் கிடைக்கும்னு கேட்டேன்.
கொடுத்தா போறோம், சாட்சாத் மொத்தத்தையே கொடுத்தாரான். அப்படி விசேஷமா அவருடைய புகழானது யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வலுப்படும். அதனாலதான் நாம சொர்க்கங்காம அவகாசேன்னு சொன்னேன். அப்படி இதுல என்ன அந்த ஒரு நாள் அவர் பிரம்மலோகத்தை கழிச்சுன்னு போயிட்டாரோ இல்லையா, பிரம்மலோகத்துல ஒரு நாள், இந்தூர்ல ஒரு வருஷம். அந்த குழந்தைகள்லாம் அடுத்த நாள் போய் சொல்லிட்டான், நாங்கெல்லாம் பாம்பு வாய்க்குள்ள போயிட்டு வந்தோம்னா. அது நடந்து ஒரு வருஷம் ஆயிடுது. நேற்றுக்குதான் நடந்தோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொல்ற. என்ன விவகாரம், ஒரு நாள் ஒரு வருஷம்ங்கிறது அந்த விவகாரமா இங்க கட்டியிருக்க. அப்படி இந்த விசேஷமாக அந்த கீர்த்தின்னு ஒண்ணு இருக்கு பத்தில, அந்த கீர்த்தி எப்படி வருது, அம்பாளுடைய சரண கமான்களை தானம் வருது. ஆகையால் அம்பாளுக்கு யசஸ்வினி அப்படிங்கிறது. இப்படி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நமக்கு சொல்லி அதை கேட்ட மாத்திரத்தினால மனுஷாளிகளுக்கும் அத்யுத்தமான புகழ கிடைக்கிறதுன்னு சொன்ன பிறகு இது மேல அந்த அம்பாளுடைய உபாசனையை பத்தி சொன்னார். இத்தனை நாள் அம்பாளுடைய கௌரவத்தையும் ஸ்தூலமாக இருக்கக்கூடியதான உருவத்தையும் சில சாஸ்திர சந்தர்ப்பங்களையும் சொன்ன பிறகு இது மேல உபாசனா மார்க்கத்தை பத்தி சொல்லணும். உபாசனா மார்க்கம்னா என்னது, அம்பாளை தியானம் பண்றதுன்னா எப்படி, வழிபடுத்தல்னா என்னது. அம்பாளை வழிபடுத்துறதுக்கு பல மார்க்கங்கள் உண்டு. அதுல பூஜைன்னு ஒண்ணு, ஜபம்னு ஒண்ணு, ஹோமம்னு ஒண்ணு, இவைகள்லாம் ஞாசங்கள்னு ஒண்ணு. இவைகள்லாம் அனுசரிக்க வேண்டியதான விவகாரங்கள். பூஜை பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் பூஜை பண்றோம், ஒரு அரை மணி நேரம் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஜபாதிகள்லாம் எத்தனை நாள் பண்ணுவேன், ஏதோ ஒரு மணி நேரம். சில பேர் ஏதோ 10 ஜபம் பண்றேன்னா, ஏதோ ஜபம் பண்றானேன்னு ஒத்துக்கணும். விவகாரம் முழுக்க எவ்வளவு பண்ணணும் ஜபம் அப்படின்னு கேட்டேன்னா, உங்க மூச்சு காத்த நீங்க விடும் பொழுது அது ஜபமாக மாறணும், அந்த மந்திரமாக மாறணும். அவ்வளவு தரம் ஜபம் பண்ணணும். அது சுவாத்ம சாத்தா ஆகணும். என்னுடைய மூச்சு காத்தாக அந்த ஜபமாற பர்யந்தம் ஜபம் பண்ணணும். 10,000 கோடி ஜபம் வருஷங்கள் ஜபம் பண்ணினார், 10,000 வருஷங்கள் ஜபம் பண்ணினார் விஸ்வாமித்தர்னு சொல்ற காயத்ரி மந்திரத்தை. ஆகையால் அவர் இன்னொரு உலகத்தையே சிருஷ்டிக்கக்கூடியதானார். அவருக்கு நமக்கு ஒரு சக்தி இல்லை. ஜபம் பண்ணினா தானே பண்ற பாபமோ மலமலையா பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு நாளைக்கும் சொல்ற பொய்க்கு கணக்கு இல்ல, கெட்ட காரியங்கள் பண்றதுக்கு கணக்கு இல்ல. ஜபம் மட்டும் கணக்கா இருந்ததுன்னா இப்படி சொல்லுங்க பாக்கலாம். விவகாரம் என்ன, ஜபம் ஒண்ணு, பூஜை ஒண்ணு, ஞாசம் ஒண்ணு, ஹோமம் ஒண்ணு, தியானம் ஒண்ணு, சிரவணம் ஒண்ணு. இவைகள்லாம் 6 மெத்தட்ஸ். இந்த 6 விதமாக அம்பாளை நீங்க பூஜை பண்ணணும், வழிபடணும். இந்த 6 மெத்தட்ஸ்ல முக்கியமாக நம்ம பூஜை தெரியும், ஜபம் தெரியும். இதுக்கப்புறம் ஞாசம்னு ஒண்ணு இருக்கு. ஞாசம்னா என்னது, நீங்க காயத்ரி செஞ்சோ காதி உத்தரோ விஸ்வாமித்தரோட அப்படின்னு ஆரம்பிச்சு தியானமா அப்படின்னு அங்க நியாசம் பண்ற, ஹிருதயாதி நியாசங்கள் பண்ற, காயத்ரி மந்திரது பண்ணிட்டு. சில பேர் சம்பிரதாயத்துல எங்களுக்கு காயத்ரி மந்திரத்துக்கு நியாசம் இல்லைன்னா என்னத்தை பண்றது. யாரோ ஒரு பெரியவர் விட்டார், அதுக்கப்புறம் வந்தவாழ்லாம் அவளும் விட்டார். நியாசம் இல்லாம எங்கேயாவது இருக்க முடியுமோ? சில பேர் பண்றது இல்ல. சந்தியாவந்தனம் இருக்க, சந்தியாவந்தனத்துல எத்தனை மாறுதல் இருக்கணும்னு தெரியாது. அத்தனை விதமா பண்ணி வச்சுட்டான் விவகாரம் முழுக்க. ஆனா சந்தியாவந்தனம் இப்படி பண்ணணும்னு சூத்திராதிகள்ல இருக்கு. இது அகமரட்சணம் பண்ணணும், ஜப பண்ணணும், மார்ஜனம் பண்ணணும், எல்லாம் இருக்கு. கட்டுறது இல்ல, மாறிட்டு இருக்கு. ஆனா இந்த ஞாசங்கள்னா என்ன அர்த்தம், நீ ஆசம் விசேஷமாக பகவத் சக்தியை தன் சரீரத்தில் வைத்துக் கொள்வது. ஞாசம்னா என்ன அர்த்தம், அந்த மந்திரத்தினுடைய சக்தி இருக்கு பார்த்தல, அது உங்க சரீரத்துல இருக்கணும், எப்பொழுதும் உங்ககிட்டயே இருக்கணும், உங்களை விட்டு பிரிக்க முடியாத நிலையாக கொண்டு வரணும். பேங்க்ல காசு இருந்து பிரயோஜனம் இல்ல, அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்து பிரயோஜனம் இல்ல, செலவுக்கு உதவாது, உங்க பாக்கெட்ல இருக்கணும். அப்பதான் அது உபயோகப்படும். ஒரு மாசத்துக்கு 2 தரம் தான் ஏடிஎம்ல காசு வாங்கணுங்கிறோம். ஆரம்பிக்கிறப்ப எத்தனை சொன்னேன், எத்தனை தரமாவது வாங்கலாம் சொல்லல. இப்ப நீ என்ன 2 தரம் தான். அது என்னடா, ஒரு தரம் வித்ரா பண்ணா 20,000 தான், எனக்கு 60,000. என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கேன் சார், 1 லட்சம் வேணுங்கிறான். அப்பதான் இது பண்ணணும். எத்தனை ஏடிஎம் போடுவேன், கையில காசு இல்லாதவன பிரயோஜனம் இல்லையோ.
டாக்டர் காசு காசா கொடுத்தா தான் ஒத்துப்பேங்கிறான். என்ன பண்றது? செக்கா கொடுத்தா முடியாதுன்னு செக்க ரியலைஸ் ஆனப்புறம் ஆபரேஷன் பண்றேங்கிறான். அதுக்குள்ள இவன் ஹோகோசி ஸ்வர்கோசி அனந்தோ செபாரோசி ஆயிடுமே. என்ன பண்ண போறாரு? ஆகையால் அது எப்படி காசு கையில இருந்தாதான் உபயோகமோ அதே விதமாகத்தான் மந்திர ஜபமானது உங்க சரீரத்திலேயே இருக்கணும். அது சரீரத்திலேயே உங்க ஜபமானது இருக்கணுமே. ஆனால் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நியாசங்களை பண்ணணும். சில பேர் நியாசம் பண்ணாமலே ஜபம் பண்றேங்கிறான். சில பேர் நடந்துட்டே ஜபம் பண்றேன்னு. இதெல்லாம் இந்த கணக்குக்கு வராது. 5 லட்சம் பண்ணணும், 6 லட்சம் பண்ணணும், 15 லட்சம் பண்ணணும்னு உட்கார்ந்து நியாசங்கள் பண்ணி அது குரு சொன்ன மார்க்கமாக தியானம் பண்ணி பண்ணணும். அதுக்காக ஒரு தியான ஸ்லோகம் முக்தாவி அப்படின்னு அந்த விதமாக அதை தியானம் பண்ணிட்டு பண்ணக்கூடியதான மெத்தட் தான் ரைட். அப்படி நீங்கள் ஜபம் பண்ணினேலையானால் அந்த ஜப சக்தி வேற எங்கேயும் போகல, உங்க சரீரத்துக்குள்ளே. இப்படி சரீரத்துக்குள்ளே ஜப சக்தியை வச்சுடையானால் என்ன ஆறுதுன்னு நீங்க நினைச்சதான காரியங்கள்லாம் தானா சித்திக்க. ஒரு மாமரத்தை வச்சா, மாம்பழத்துக்காக மாமரத்தை வச்சாலுமே அந்த மரமானது நிழலையும் வாசனையும் இலையும் துளரையும் படுவும் எப்படி நினைக்காமல் கொடுக்கிறதோ அதே போல நீங்க பண்ணினதான ஜபமானது அம்பாளுடைய அனுகிரகம் மட்டும் இல்லாமல் லௌகிக பிரயோஜனங்கள் எது இருக்கோ, என்னென்ன நீங்க விரும்புகிறீங்களோ அதுதான். இப்படிப்பட்டதான ஞாச பிரக்கிரியை இருக்க, அந்த ஞாச பிரக்கிரியை மிக சிறந்ததான ஒரு ஞாச. இந்த ஞாச பிரக்கிரியில நீங்க என்ன பண்ற? நமக்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவத்தை தாங்கள் கவனிக்கிறீர்கள். உள்ள இருக்கிற தத்துவத்துக்கு என்ன பேரு? பிரம்மம்னு பேரு, அம்பாள்னு பேரு. அதை பார்க்கிறவன் யாரு? ஜீவன். முண்டகோபனிடத்துல யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீகம் புருஷம் பிரம்ம யோனிம் சதா வித்வான் நாமரூபாத்விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். அப்படி இருந்தது. யதா எப்பொழுது பஸ்யதே ருக்ம வர்ணம் தனக்குள்ள ஸ்வப்பிரகாசமா இருக்கக்கூடியதான சைதன்யத்தை எப்பொழுது தாங்கள் பார்க்கிறீர்களோ, இந்த ஜீவன் அதை பார்க்கல. இவனுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தியில ஸ்ரீடமுருகே என்ன பண்ணிருக்கு? இதுலதான் கிருஷ்ணன் மேல பக்தியா இருக்காது இருக்கும். அது தெரியல. ஸ்ரீடமுருக்கு பண்ணணும், அதை சாப்பிடணும். அது இப்படி பண்ணிருக்கா அப்படி பண்ணிருக்கா 9 ரகம் பண்ணிருக்கா. அதுல நெய்யில பண்ணல, எண்ணெயில பண்ணல, எப்படி பண்ணிருக்கு? கிருஷ்ண ஜெயந்தின்னு இதுல விவகாரம் தான் இருக்கு. கடைசியில அவள் நைவேத்தியமே கிடையாது, வெண்ண நைவேத்தியம் கிடையாது, ஸ்ரீடமுருக்கு தான் நைவேத்தியம். சாப்பிட்ட பையன் பிறந்த பையன் அப்படியே சாப்பிட வராத, உங்களுக்கு எல்லாம் வேணும் தானே பண்ணிட்டு இருக்கோம். அது கூடாது. அந்த பரமாத்மா தத்துவத்துல மனச திருப்படும். அதனால யதாபஸ்ய பஸ்யதே ருக்மவர்ணம், வெளிநோக்கி செல்லாமல் உள்நோக்கி இருக்கக்கூடியதான பிரம்மத்தை என்னைக்கு பார்க்கிறீளோ, கர்த்தாரமீகம் புருஷம் பிரம்ம யோனிம், உலகத்துக்கெல்லாம் காரணமானவர் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை பார்த்தீங்களேனால் மோட்சம் வருதுங்கிற அந்த ஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு உதவுகிறது ஞாசங்கள். இந்த ஞாசங்கள் சிலது குரு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு என்ன பேரு? ஷோடான்யாசம். கணேச கிரக நட்சத்திர யோகினியும் ராசி ரூபிணியும் தேவியும் மந்திரமையும் நவமி பீட ரூபிணியும் அப்படின்னு விசேஷமாக ஒரு 6 வடிவமாக இருக்குது. இது லகு ஷோடான்யாசம் பேரு. இல்லாமல் இது பஞ்சதிசி பண்றவாளுக்கு லகு ஷோடான்யாசம், ஷோடவி உபதேசம் வாங்கின்றவாளுக்கு மகா ஷோடான்யாசம். இப்படி இருக்க இந்த ஞாசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். அவன் இங்க இருக்கிறப்ப அம்பாளுடைய ஸ்வரூபமா ஆகிடுறாள்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த ஞாசங்கள்ல உங்க சரீரத்திலேயே நீங்க பண்ணக்கூடியதான சில ஞாசங்கள், அந்த ஞாசங்கள்ல முக்கியமானது ஞாசம் மாத்திருக்கா ஞாசம் பேரு. மாத்திருக்கான்னு என்ன அர்த்தம்? ஆளிருந்து வரைக்கும் இருக்கக்கூடியதான எழுத்துகளுக்கு மாத்திரு கைகள்னு பேரு. அபத்தி ஏதான் அக்ஷரம், அக்ஷமாலா. அக்ஷமாலான்னு ஜபத்துக்கு மாலை சொல்றது அதேதான். ஏதம் இந்த அக்ஷரம் இருக்கே, அழியாததான ஒரு தத்துவம் இருக்கே, இதனுடைய பயத்தினால்தான்
சூரியனோ சந்திரனோ வித்யுத்துகளோ நட்சத்திரங்களோ எல்லாம் சுத்தி கொண்டிருக்குன்னா அது அதன் இடத்துல சுத்துறதுன்னு பிரகாரங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த அக்ஷரம் இருக்கே மாத்திருக்க அக்ஷரங்கள் அத நம்ம சரீரத்துல வைத்துக் கொள்ற நியாசத்துக்கு மாத்திருக்கான்யாசம். இது அந்தர் மாத்திருக்கான்யாசம் பகிர் மாத்திருக்கான்யாசம். ரெண்டு நியாசம்னு என்ன, கையில இப்படி இப்படி பண்றதுல இவைதான் நியாசம். அதே விதமாக நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான சக்கரங்கள்ல உள்ள இருக்கக்கூடியதான சக்கரங்கள்ல பண்ற நியாசங்களுக்கு அந்தர் மாத்திருக்கான்னு. கண்ணு காது மூக்க நாக்க இப்படி பண்றோம் பார்த்தா இதுக்கு பகிர் மாத்திருக்கா நியாசம். இந்த உள்ள இருக்கக்கூடியதான மாத்திருக்கா நியாசங்கள் பண்ணும் பொழுது கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு விசுத்தி சக்கரம்னு பேரு. அதுக்கப்புறம் இதயம் அனாஹத சக்கரம், அதுக்கப்புறம் நாபி அங்க ஒரு சக்கரம் மணிப்பூரகம்னு பேரு. அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான சக்கரத்துக்கு சுவாதிஷ்டானம்னு சொல்றோம். அதுக்கும் கீழே இருக்கக்கூடியதான சக்கரத்துக்கு மூலாதாரம். இப்படி இது மேல இருந்து கீழே போறது. இந்த ஞாசங்கள் பண்ணும் பொழுது அந்தந்த சக்தியும் அந்தந்த அக்ஷரத்தையும் அந்தந்த சக்தியும் நமக்கு பேசுறதா. இப்படிப்பட்டதான ஞாசங்கள்ல ஞாச தேவதைகளுக்கு யோகினிகள். அந்த யோகினி ஞாசத்தை இங்க நமக்கு விசேஷமாக சொல்றார். மேல இருக்கக்கூடியதான நாமாக்களில் இத்தனையும் என்னமோ கிளாஸ்ல ஏதோ போயிட்டு பாடவே நடக்கலையே என்ன பண்றதுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா இத்தனையும் சொன்னது எதுக்குன்னா நம்ம இனிமேல சில நாமாக்கள்ல விஸ்தாரமாக ஒரு 60 நாமா இந்த ஞாசத்தை பத்தி விசேஷமாக சொல்ல போற. இந்த விசுத்தி சக்கரம்னு இருக்கா இல்லையா, விசுத்தின்னு விசேஷமாக சுத்தி ஆக்கக்கூடியதான சக்கரம் விசுத்தி சக்கரம்னு. இந்த விசுத்தி சக்கரம் கழுத்துல இருக்க 16 இதழ் தாமரையில இருக்காங்க. அதுல விசேஷமாக ஒரு 9 நாமாக்கள்னால அந்த விசுத்தி சக்கரத்துல இருக்கக்கூடியதான ஞாசத்தை பத்தி நமக்கு சொல்ற. இப்ப ஆரம்பிப்போம். அத்தி நாமபி 62 நாமாக்கள்ல இங்க இருந்து ஆரம்பிச்சு விசுத்தி சக்கர நிலையான்னு ஆரம்பிச்சு 62 நாமாக்கள். யோகினி ஞாசக்கிரமேண கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி ரூபிணி அப்படின்னு இருக்கக்கூடியதான பல ஞாபகங்கள்ல யோகினி தேவதைகளுடைய நாசமானது இங்க சொல்லப்படுகிறது. ஞாசக்கிரமேண விசுத்தியாதி சப்த சக்கர அதிஷ்டாத்ரு. விசுத்தியிலிருந்து ஆரம்பிச்சு 7 சக்கரங்கள். விசுத்திங்கிறது இங்க நம்ம இங்க கழுத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாபி இதயத்துல ஒரு சக்கரம், நாபியில ஒரு சக்கரம், அதுக்கு கீழே 2 அங்குலத்துக்கு கீழே ஒரு சக்கரம், உட்கார இடத்துல மூலாதாரத்துல ஒரு சக்கரம், 5 சக்கரங்கள் ஆச்சு. அதுக்கு மேல 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான சக்கரம் ஆக்ஞா சக்கரம். ஆசமந்தா நியாயத்தே தத்துவம் இது ஆக்ஞா சக்கரம். ஒவ்வொன்றுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்கக்கூடாது, அதுதான் சக்கரங்கள்ல சொல்லு. அந்த இடத்துல உங்க மனசு நிற்குமே ஆனால் எல்லாமே கிளியரா தெரியுமா. அப்படிப்பட்டதான சக்கரத்துக்கு ஆக்ஞா சக்கரம்னு பேரு. அதுக்கு மேல பிரம்மரந்திரம் 1. மொத்தம் எத்தனை சக்கரங்களாச்சு? 7 சக்கரங்களாச்சு. இந்த 7 சக்கரங்களையும் இருக்கக்கூடியதான அதிஷ்டான தேவதைகள் காராலா காசாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? காரண டாக்கினி, லான்ன ராக்கினி, ரான்ன ராக்கினி, லான்ன டாக்கினி, காரண டாக்கினி, ரான்ன டாக்கினி. இப்படி இந்த 7 கரலகதயாத்ய யோகினி சப்தகஸ்வரூபேண பகவதியும் ஸ்தோதுமாரவதே. இந்த யோகினி ரூபங்களாக அம்பாளே இருக்கா. இத்தனை ரூபங்கள் என்ன? அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாளே ஸ்ரீ கண்டை சிவயுர்வி பஞ்சபிரவி பிரவின்னா விஸ்வம்போ நவபிரவி மூல பிரகிருதி சதுஷ்சத்வாரிம்சத் வசுதள கலாத்ரிவலய திரிவேகாதிஷ்டார்த்தம் தவ சரண கோண வனிணதா. அப்படி விசேஷமா அம்பாள எல்லாமும் அம்பாளுடைய மாறுதல். பாலப்படி தயிரா மாறுறதோ, மண்ணானது குடமா மாறுறதோ, தங்கமானது ஆபரணங்கள். எந்த கிளாஸ்லயும் இதே சொல்லிட்டு இருக்கலன்னு கேட்காது. வேற நல்ல சொல்ல முடியும். காசு மாறினால தத்துவம் ஒண்ணுதானே. அது விவகாரம் என்ன? அதே விதமான அம்பாள் உலகமா மாறி ஸ்ரீசக்கரமா மாறினார். அம்பாளை யோகினியாக மாறினார். அத்தனையும் யோகினி ஸ்வரூபம். ஆகையால் அந்த யோகினி ஸ்வரூபம் பகவானே பகவதியும் ஸ்தோத்துமாரபதே. அப்படி ஸ்தோத்திரம் பண்ற. விசுத்தி சக்கர நிலையா ரக்தவர்ணாத்திலோச்சன. விசுத்தி சக்கர நிலையா ரக்தவர்ணா இல்ல, ஆரக்தவர்ணான்னு விரிக்கணும்.
ஏன்னு மேல போய் சொல்றேன். இப்ப விசுத்தி தியாகினா அந்த விசுத்தி சக்கரத்துல இருக்கக்கூடியதான யோகினி அம்மா இருக்க பார்த்தா, யோகினின்னு யோக சித்தி அடைந்தவள் யோகினி. யோகினின்னு பேர் என்னதுக்கு யோகத்தை அடைந்தவள். அதே போல தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராமிந்திரிய தாரணாம் அப்ரமஸ்தேன வேத்யம் சர்வத்தன்மயோ பவே அப்படின்னு முண்டப்பட்டு தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராமிந்திரிய தாரணம். மனசு இங்கேயும் அங்கேயும் அசைத்து விடாதீங்க. பூஜை நக்கிறப்ப பிரம்மத்தை தான் பார்க்கணும், அந்த ஸ்ரீசக்கரத்தை தான் பார்க்கணும், அதைத்தான் நினைக்கணும். யார் வரா என்ன கொண்டு விட்டுற இந்த கதையெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பூஜை பண்ண வேண்டாமே. அந்த சமயத்தில் நீங்க அங்க இருக்கும் பொழுது உங்க மனசை அங்க இருக்கணும். இது சமயத்தான் இங்க எங்கேயும் ஊர் சுத்து இருக்க மனசு. அந்த சமயத்திலேயாவது பூஜை பண்றப்போ ஜபம் பண்ணும் பொழுது மனசு அங்க டோட்டலா கேட்கணும். திராமிந்திரிய தாரணம் அசையாமல் மனசை அங்கே நிற்க வச்சிடும். வேற யாரு வந்தாலும் அம்பாலே எதிர்க்க பிரத்யட்சமானாலும் அசையப்படாது. ஒரு குரு வந்தாதான் எழுந்து நமஸ்காரம் பண்ணி உட்காரணும்னு சொல்றது. அஹோ குரு அஹோ குரு. இது பூஜை சந்தர்ப்பத்தை இங்க போறதா அங்கே போறதா அதை கவனிக்கிறது, அதனால இந்த பேசுறது சத்தமா இருக்கடா என்ன எது பேசுறது அம்பாளோட தான் பேசு மனசான் பாரு. இப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல அந்த யோகினிகள் இருக்காளே, யோக சித்தியை பெற்ற யோகினிகள், அவளுக்குள்ள கரலக சகன்னு சொன்னேன்னா முதல் யோகினி டா. அந்த டாகினி கத்ரேதம் டாகினி தியானம். அங்கே முதல்ல இங்க சொல்லக்கூடியதான சில நாமாக்களுக்கு டாகினியிலே வந்த யோகினி அதிஷ்டானம். அந்த டாகினி அம்பாளுடைய ஸ்வரூபம் சொல்றாரு. கிரீவாகோபே விசுத்தா கமலே ஸ்வேத ரக்தாம் திரிநேத்ராம் ஹஸ்தைக்கட்வாங்க கட்கௌ ஸ்ரீசிகமபி மகாகர்ம சந்தாரயந்தீம் பத்ரேணைகேன யுக்தாம் பதுஜனமயதாம் பாயசான்னைகதக்தாம் ஸ்வஸ்தாம் வந்தே அமிர்தாத்யைஹி பரிவ்ரதவபுஷம் டாகினீம் வீரவந்தியாம். அம்பாள் எப்படி இருக்க? கிரீவாகோபே கழுத்துல இருக்காள் அம்பாள். சுத்தமா இருக்க. இந்த கழுத்துல இருக்கக்கூடியதான அம்பாளை தியானம் பண்ணீங்கன்னா அக்ஷரங்கள்லாம் சுத்தமா வரும். அழகா பேசுவேள், இனிமையாக பேசுவேள், இவத்தருடைய மனசு நோகாம பேசுவேள். இதுக்கெல்லாம் வேண்டியது விசுத்தா ரூபதள கமலே. 16 இதழ் தாமரை அங்க இருக்கான். இந்த கழுத்துல 16 இதழ் தாமரை இருக்க. ரூபதள கமலே ஸ்வேத ரக்தாம் திரிநேத்ராம். ஸ்வேத ரக்தாம் வெளுப்பும் சிவப்பும் கலந்ததான ஒரு கலர், ரோஸ் கலர்ல இருக்கு. முக்கண்ணவன் 3 கண்களோட அம்பாள் இருக்கலாம். கைகள்ல ஒரு கையில கட்வாங்கம். கட்வாங்கம்னா கட்டைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. கட்டல் காலுன்னு அர்த்தம். கட்டல் மேல கட்டத்தானே. ஆனா அதனுடைய நுனியில மனுஷனுடைய தலையை வச்சுட்டு இருக்கலாம். கட்வாங்க கட்டோ ஒரு கையில கத்தி. திரிசிகமபி அந்த திரிசூலத்தையும் மகாகர்ம சந்தாரயந்தி. மகாகர்ம கேடயம் மகாகர்ம சந்தாரயந்தி. பக்ரேணைகேன யுக்தாம். ஒரே ஒரு முகம் தான், காயத்ரி மாதிரி 5 முகம் இல்ல. ஒரே வக்ரேணைகேன யுக்தாம் பசுஜன பயதாம். பசுஜனங்கள் வேதாந்தத்தை வாசிக்காதவர்கள், அவளுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்றாளாம். கெட்ட மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு பயத்தை உண்டு பண்றாரு. இந்த அப்பாளுக்கு ரொம்ப இது பிடிக்கும், பாயசம் பிடிக்குமா? பாயசம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தோல் இருக்கு பார்த்தா அதை காப்பாத்துற. வந்தே அமிர்தாத்யை பரிவிரதாம். மேல போய் சொல்ல போறேன். அமிர்தாதி 16 தேவதைகள் இந்த அம்மாள்கிட்ட இருக்கா. இங்க நம்ம பண்ணக்கூடியது அன்னமாம்சா அன்னமாம்சா சொல்றோம். அன்னமஹாசல அமிர்த அமிர்தா அமிர்தாதி தேவை அமிர்தா ஆகரணி இப்படி எல்லாம் அந்த தேவதைகள் இருக்கா. அவளுடைய பேரை பார்க்க போறோம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபமா இருக்கு. அமிர்தாத்யை பரிவிரதவபுஷம் டாகினீம் வீரவந்தியாம். டாகினீம் டாகினி மாதா வீரவந்தியாம் அப்படின்னு அம்மாவுடைய ஸ்லோகம். இது தியானம். விசுத்தி சக்கரம் தோட்டமலசிய கர்ணிகைவ நிலையா. அம்பாள் எங்க இருக்க? கழுத்துல விசுத்தி சக்கரத்துல 16 தாமரைகள் நடுவில் இருக்கா. ஆரக்தவர்ணா விசுத்தி சக்கர நிலையா ரக்தவர்ணா. ஆரக்தவர்ணான்னு இருக்கணும். ஏன் சுவாமி மேல ரக்தவர்ணான்னு ஒரு நாம வரப்போறது.
அந்த நாமாவும் இந்த நாமம் ஒரே வருத்தமா இருக்கப்படாது. பார்த்தா லாக்கினிங்கிற ஒரு மாதாவை பத்தி சொல்ல போறேன். இப்ப டாக்கினிய சொல்லிட்டு இருக்கேன். லாக்கினிங்கிற ஒரு அம்மாவை சொல்லும் பொழுது அங்கே சிவப்பு வஸ்திரம், அதனால ரத்த வர்ணான்னு சொல்ல போறேன். 2 நாமாக்கள் ஐடென்டிக்கலா இருக்கப்படாத 1000 நாமாக்களை நாமாவில வாக்குதேவிகள் அப்படி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆரக்த வர்ணா அப்படி. ஆரக்தா வர்ணா எஸ்யாஹி பஞ்சாட்சரம் நாமா ஆங் ஈசதர்த்தே கொஞ்சம் சிவப்பு, டோட்டலா வெளுப்பு கொஞ்சம் சிவப்பு. தேன ஸ்வேத ரக்தஸ்து பாட்டலா இது உக்த லட்சணகா அப்படி. ஸ்வேத ரக்தஸ்து பாட்டலம் அந்த தாமரை இதழ் இருக்க பட்சல அது வெளுப்பாவும் இருக்கு, நுனியில சிவப்பாவும் இருக்கு. அப்படி பாதிரி புஷ்பமான கலர். குசும சமானவர்ணா இத்யர்த்தா லாகினி பிரகரணகத நாம்னா பௌனருத்யா பாவாச்சா. அதனால இங்க ரத்த வர்ணான்னு சொன்னேன், இங்க ஆரக்த வர்ணான்னு சொன்னேன், அங்க ரத்த வர்ணான்னு விரிக்க போறேன். அதனால பௌனருத்தியம் இல்லை. திரிலோச்சனா திரிலோச்சனானி எஸ்யாஸ்தா. இங்க டாக்கினி தேவிக்கு சொல்றேன், அம்பாளுக்கு இல்ல. அம்பாளுக்கு சொல்லக்கூடியதான் திரிலோச்சனாக்கு 762வது நாமாவில் வர போறது திரம்பிகா. அங்கே திரம்பிகா, அம்பிகான கண்ணு அர்த்தம். திரம்பிகா 3 கண்கள் உடையது. திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் சொல்றது 3 கண்ணுன்னு அர்த்தம். அதே போல ஒரு நாம முன்னாலேயே சொல்லிருக்கேன், 453வது நாம திரிநயனா. அந்த நாமாக்கள் லலிதா பரமேஸ்வரிக்கு சொன்னேன். இங்க சொல்லக்கூடியது டாகினீஸ்வரிக்கு சொன்னேன். அப்படியாச்சா? இப்படி சொன்னதெல்லாம் நாமாக்கள்ல பொறுத்தர. கட்வாங்காதி பிரஹரணா வதனைகதமன்விதா. கட்வாங்காதி பிரஹரணா, கையில கட்வாங்கம், கட்டில் கால் அப்படின்னா ஒரு கட்டையை வச்சுட்டு இருக்கா, கத்தியை வச்சுட்டு இருக்கா, கேடயத்தை வச்சுட்டு இருக்கா, திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கா. கட்வாங்க ஆதி பிரஹரணா வதனைகதமன்விதா. கட்வாங்கம் கட்வாபாதா தடி, தடி தண்டா ரோபித நரகபாலம்பா. தடி நுனியில மனுஷனுடைய கபாலத்தை வச்சுட்டு இருக்கா. ததாதி ஏழாம் சதுர்ணாம் மத்தியே. இந்த 4 ஆயுதம், 4 கையில 4 ஆயுதங்கள். 4 ஆயுதங்களும் சொல்லிவிட்டேன். கேடயம்னு ஒண்ணு, திரிசூலம்னு ஒண்ணு, கத்தின்னு ஒண்ணு, இது ஒண்ணு. தானி பிரகரணா இதானியஸ்யாக வதனஞ்ச ததேகஞ்ச. பூர்வகாலிகா இது சமாசா. இல்ல எப்படி சமாசம் பண்றோம்? சாமர்த்தியம் இல்லையே. அனிச்சத்வான்ன பூர்வ நிபாதா. அத வதனைக ஏகவதனம் தான் வரணும். ஏன் வந்து வதன சப்தம் பூர்வ நிபாதம். அனிச்சத்வான்ன பூர்வ நிபாதா ஏன சமன்விதா யுக்தா. அடுத்தது பாயசான்ன பிரயுக்த பிரியாத்மஸ்தாவசுலோக பயங்கரே. இந்த டாகினி மாதா பாயசான்ன பிரியா. அம்மாளுக்கு பாயசான்னம்னா ரொம்ப இஷ்டமா. பாயசான்னம்னா என்னது? இதான் நீங்க பரமான்னம்னு சொல்லிருக்க. அன்னத்துல பரமத்துவம் பரமான்னம். பசும்பால்ல அரிசியை கொதிக்க வச்சு அந்த அரிசியை போட்டு அதுல சர்க்கரை போட்டு அதுக்கு வேணும் அவ்வளவுதான் சொல்லி இருக்கு சாஸ்திரத்துல. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து அதை நீங்க சாப்பிடுறது. அங்க பரமான்னம் பண்ணக்கூடியதான பசும்பால், அதுக்கப்புறம் சர்க்கரை, பால், அது அன்னம், சுத்தான்னம், இதை வச்சுட்டு பண்ணணுமா? இதை என்ன பண்றது? இந்த பரமான்னத்தை சாப்பிட்டால் அம்பாளுக்கு நைவேதனம் பண்ணி உடம்புல இருக்கிற தோல்ல ஒரு வியாதி வராம பாத்துக்கிறாராம். பசுலோக பயங்கரே பயோவிகாரா பாயசஸ்த தன்னஞ்ச தத் பரமான்னம் பிரியம் யஸ்யா. அம்பாளுக்கு இருக்கக்கூடிய நைவேத்தியங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம சாப்பிடுறது எல்லாமே இருக்கு. வரிசையா எல்லா கலாந்தங்களும் வரப்போறது ஒவ்வொன்னா. ஆனா இந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பாயச பிரியா. இது ரசபாதுவ நம்ம சரீரத்துல தக்கூடிய தாத்துக்கள்ல ரசபாதுவ உண்டு பண்றது. இந்த அம்மா பிரியம் யஸ்யாதௌ திஷ்டதி. இந்த தோல் இருக்கு பார்த்தா, இதான் முதல்ல இந்த மனுஷனுடைய சரீரத்துக்கும் வெளி பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் தோல் வழியாக. ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தா இந்த தோல்ல வருது. அதனால பத்திரமா நம்ம பாத்துக்கணும். தோலை கட் ஆகப்படாது. கட்டானா முதல்ல டெட்டாலர் அலும்பி அதுக்கெல்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் ஏதோ ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டு இதெல்லாம் தோல் ஒன்னும் கிழியப்படாது. பத்திரமா அதை கடம் படிக்கிற இந்த தோலை காப்பாற்றக்கூடியதான் நம்ம டாகினி.
அத்வைத வித்யா விஹீனாக பசவஹா. என்ன மனுஷன் படிக்க வேண்டியதான படிப்பு அத்வைதம் தான். ஏன் மற்றதற்க படிப்புன்னு பேர் இல்ல. வித்ய ரெண்டா பிரிச்சா பரா தெய்வா பரா தேவி கத்ரா பரா ருத்வேதோ இது வேத சாமவேதோ அதர்வாங்கிறது கல்போ வியாக்கரணம் ஜோதிடே எல்லாம் அபரா வித்யா. அதபராயா ததக்ஷரம் அதிகமியதே அத்தியாத்ம வித்யா வித்யானா. இந்த ஜன்மாவில் அந்த அத்தியாத்ம வித்யத்தை வாசனை வரும்படி பகவான் பண்ணினார் பாருங்க. விடாம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கலாம் பகவான். எப்படி வரும்? கைஸ் வாசிக்கலாம், அது வாசிக்கலாம், இது வாசிக்கலாம், இருக்கட்டும். இந்த ஜன்மாவில மனுஷனுக்கு வர வேண்டியது அத்தியாத்ம வித்யனுடைய வாசனை, அந்த வேதாந்தத்தை. அதான் நான் பகவத் ஸ்வரூபம்னு சொல்றாரு. அத்தியாத்ம வித்யா வித்யானா எல்லா படிப்புகளுக்கும் மூலமான பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராஹா. எல்லா படிப்புகளுக்கும் மூலஸ்தானமா இருக்கிறது. மீதி பதிப்புகள் எல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த படிப்பு தான் முடிவு கண்டது. கனக்குமாரர் நாரதருக்கு சொல்லும் பொழுது ஏதாவது அகம் வேதா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். ஓஹோ, அப்ப உங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒண்ணு இருக்கேன்னு நாதப்பரமஸ்தே நாதப்பரமஸ், இதுக்கு மேல இல்லையாட்ட படிப்பே இங்கதான் முடிஞ்சது. அப்படி முடிஞ்சது உங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம். அதுல சிங்கிறல், அதுக்கப்புறம் சி பிளஸ், அதுக்கப்புறம் ஜாவாங்கிறல், அதுக்கப்புறம் வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு முடியறதோ அதுக்குள்ள வேற என்னமோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இவனும் படிச்சுட்டே இருக்கான். என்னடா இதுன்னு ஒரு முடிவே இல்லாதான படிச்சே இருக்க. ஜன்மா முழுக்க இவன் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். வருஷத்துக்கு ஒரு தகவல் தான் லாபம் மாத்திட்டான். பழைய நாள்ல இருக்கிற லாபம் இப்ப இருக்கக்கூடியதான லாபம். இந்தூர்ல இருக்கிற ரூல் வேற, அமெரிக்கால இருக்கிற ரூல் வேற, இங்கிலாந்துல இருக்கிற. இங்க சிஏ படிச்ச போறாதோ அன்டிபைஎஃப்டிஏன்னு ஒண்ணு படிக்கிறோம். என்னடா விவகாரம் அது தெரியணும், இது தெரியும். இதை இங்க இருந்து அந்த கேஸ் போடணும். என்னென்ன விவகாரங்கள் எங்க அத்தியாத்மத்தை எந்த ஊருக்கு போனாலும், பிரம்மலோகத்துக்கு போனாலும், அதாவது பிரம்ம விஜாசா இவ்வளவுதான் விவகாரம் போடணும். இது தெரிஞ்சுட்டா போறோம். என்ன இதுக்கப்புறம் வேற இல்லையே, உங்களை என்ன அழிச்சுன்னு போயாச்சு, மோட்சம் கொடுத்தாச்சு. அப்படிப்பட்டதான அத்தியாத்ம விஜய் இருக்க. அது தெரியாதவ அவ பசுக்கள். சங்கீதம் வராது போனா ஒருத்தர பசுன்னு கருத்துறாரு. சங்கீத சாஹித்ய விசாரகீனா சாட்சாத் பசு. யாருக்கு சங்கீதம் தெரியலையோ, யாரு சாகித்யம் தெரியலையோ அவளுக்கு என்ன தெரியும்? பசுமாடுன்னு. இப்படி சொல்றல இவளுக்கெல்லாம் கொம்பு வாழும் இல்லையேன்னு. அதான் வித்தியாசம். ஐயா இவன் சாதம் சாப்பிடுறான், ஐயா பிள்ளை சாப்பிடல. அது இவா பண்ணின தோஷம் இல்ல. அந்த பசுமாடுகள்லாம் என்ன பண்ணிட்டான், பிரம்மதேவருக்கு முறையிட்டுதான். இந்த மனுஷ பசு எல்லாம் எங்க சாப்பாடு சாப்பிடுறது, எங்களுக்கு சினிமா போஸ்டர் தான் மிங்கிறது. அது விவகாரம் என்னடா, அது தின்னாலாம் ஒரு மசி பூசி வச்சிருக்கான், அது நல்லா இல்ல, அதனால எங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணதான். சரி, அந்த மனுஷ பசுகள்லாம் அன்னத்தை சாப்பிட்டோம், எங்களுக்கு புல்லு கிடைக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாராம். ஜீவமான பரமம் பசுனா. அது பசுக்கள் பண்ணதான புண்ணியமே தவிர நீங்க பண்ணியிருந்தான புண்ணியம் இல்லை அப்படின்னு சங்கீதம் இல்லாத போனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறார். அயர்வாள் பாடுறார். மொத்த முதலதா இலலோ சங்கீத ஞான விகீனுலப்போ. சங்கீதம் இல்லைன்னா மோட்சம் வருமா? அந்த ராகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சாரமதி. ஒவ்வொரு ராகம் அயர்வாள் அந்த என்ன தத்துவம் சொல்றாலோ அந்த தத்துவத்துக்கு தகுந்ததான ஒரு கீர்த்தனை, ஒரு ராகம். அந்த ராகத்துக்கு பேர் வைக்கிறது அவள் அழகு. ரசிச்சு பார்த்தா என்ன தெரியும்? ரசனையே இல்லாம இருந்தா என்ன வாழ்க்கையில. அப்படி பசுலோ பயங்கரி பாயதன் அத்வைத ஞான விஹீனா பதவ ஏவ லோகா தேஷாம் பயங்கரி. இதுதான் பிரதாரண்யத்துல யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோ தாவன்யோஹமஸ்மி ந சவேதா யதா பசுஹு. நான் வேறு, இது வேறு, அது வேறு யார் நினைக்கிறானோ அவன் பசு. அவ்வளவுதான் கொடுப்பாரு. பயம் பவதி. ரெண்டாவது பொருள் உலகத்துல இருந்தா அவனுக்கு பயம். ஆகையால் ஐக்கிய ஞானம் ஒண்ணுதான் பயம். ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி அப்படின்னா வேதம் கற்றுப்பது. அப்படி அம்பாளை தியானம் பண்ணீங்கன்னா அம்பாள் என்ன பண்றாளா? இவாளை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றா.
எப்படி நினைக்கிறான்? ஞானம் திசையம். இந்த மனுஷாளுக்கு என்ன நினைக்கிறவாளுக்கு, என்னுடைய நாமாவை சொல்றவாளுக்கு, என்னுடைய நாமாவுடைய அர்த்தத்தை கேட்கிறவாளுக்கு அவளுக்கு ஞானத்தை கொடுப்பேனா இல்ல ஞானம் கொடுக்காமலே அவளுக்கு முக்தி கொடுப்பேனா? ஞானம் திசையம் பிராரப்த கர்ம அபலநேயம். இவளுடைய பிராரப்தத்தெல்லாம் தொடச்சு எடுத்துவிடுவேனா? அனுருத்தியாம் இல்ல அவளுக்கு பிராரப்த கர்மாவட்டும் அனுபவிக்கட்டுமே அப்படின்னு விட்டுட்டுமா? இத்தம் சகிருத் பிரபதனை கவசம்பதாயா. இப்படி எல்லாமா நீங்கள் நினைச்சுட்டு இருக்க எங்களை பத்தி. அம்பா நம்மளை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறாளாம். இத்தம் சகிருத் பிரபதனை கவசம்பதாயா மகர்மயி பிரவருதே மகதீக சிந்தா அப்படின்னு நம்மளை பத்தி. அம்மா யார பத்தி நினைப்பா? குழந்தைகளை பத்தி தான் நினைப்பா. அதனாலதான் எல்லாரும் கல்யாணம் ஆனக்கணும் அம்மாங்கிறார். என்ன சுவாமி என்னதான் அபிமானம் வச்சிருந்தாலும் ஆத்துக்காரர் அவர்தான். ஆனா எப்பொழுதும் நிர்வியாஜமான ஒரு அபிமானம் ஒரு பிராணிக்கு யார் இடத்துல இருக்கா? அம்மா இடத்துலதான் இருக்கணும். ஆயால் லோக மாதாவா இருக்கக்கூடியதான் அம்பாள் நம்மளை பத்தி நினைக்கிறான். நாம இதை பத்தி நினைக்கிறோம் பாயசாம் நப்ரியா. அதெல்லாம் சாப்பாட்டுலதான் இஷ்டம். என்ன பண்றது பாருங்க, அரிசி பொருதனை போல் வயறு வறுக்க பஞ்சு மூட்டை மாதிரி வயர் ஒம்பர்தான். அதுக்கு என்னடா பண்றாங்க, தங்கள் ஒரு துருத்தி கருசுவை போடுகிறான். இந்த துருத்திய ஜாஸ்தி பண்ணணும்னு அறுசுவை போடுகிறான். அது திரிப்பா இருக்கணும், திருப்பா கடுப்பா காரமா இருக்கணும், உப்பா இருக்கணும், எது ஒண்ணும் குறைபடாது சார். அறுசுவை போடுகிறான் தான் துறந்தோத்தமருக்கு வருத்து கருத்து அமுதிட மாட்டான். உலகத்தை எல்லாம் தொடர்ந்து சர்வதா சர்வகாலமும் ஆத்ம ஞானத்தை நினைச்சுட்டு இருக்கிற மகான்கள் யாராவது வந்தா அவளுக்கு அமுதிட மாட்டார். இல்லை அவரை இம்மனத்தில் அப்படிப்பட்டதான இவளை இம்மாநிலத்தில் இருந்து கொண்டே இருந்தா இந்த மாநிலத்தில் அவளெல்லாம் இன்னும் இருக்கணுமா வச்சுக்கணுமாம்மா கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். எப்ப பார்த்தாலும் காலம் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டிஃபன், அதுக்கு என்ன காய்கறி நறுக்கி தரேன், அங்கேதான் இருந்துட்டு இருக்கான். வேற எங்கேயும் ஒண்ணு கிடையாது. அதுக்கு நான் அதை பண்ணி இதை பண்ணி அது சாப்பிட்டு அதுக்கு அடுத்ததான் சாப்பிட்டு இப்பதான் கை வச்சிருக்காரு. சாயங்காலம் என்ன டிஃபன், மத்தியானம் ஏதாவது பொறிக்கிறதுக்கு இருக்கா. இப்படியே சர்வதா சர்வகாலமும் வேற சிந்தை இல்ல, அன்ன சிந்தை ஒண்ணுதான் இவனுக்கு இருக்க. சுவாமி என்ன பண்றது? இருந்தா இறைவா கற்றிய கம்பனே நான் என்ன பண்ணுவேன் இப்படிப்பட்டவாள என்ன பண்றது? இருந்தாலும் நீங்க நைவேத்தியம் பண்றது அம்பாளுக்கு கொடுங்க. பாயசா பக்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சமிருதாதாகினீஸ்வரி. அம்பாள் எப்படி இருக்க? அமிர்தாதி கழுத்துல 16 வித தாமரை இருக்கு. அன்னமஹம்சா அன்னமஹம்சான்னு அன்னமஹம்சா வரைக்கும் மாத்திரகான்யாசம் பண்றோம். அந்த 16 தேவதைகள் யாரு? அமிர்தா, ஆகர்ஷிணி, இந்திராணி. அந்த நாமாக்கள் பாருங்க ஆரம்பிக்கிறது. அமிர்தா முதல்ல, ஆகர்ஷிணி ரெண்டாவது, இந்திராணி, ஈசானி, உமா, ஊர்வகேசி, ருத்திதா, ரூகாரா, லுகாரா, லூகாரா, ஏகபதா, ஐஸ்வர்யாத்மிகா, அதுக்கப்புறம் ஓம்காரா, ஓஷதி, அம்பிகா, அக்ஷரா. இப்படி அங்கிருந்து ஆரம்பிச்சு அமிர்தால இருந்து அக்ஷரா வரைக்கும் 16 நாமாக்கள் இங்க இடத்துல நம்ம இடத்துல தியானம் பண்ணிக்கிறோம். அமிர்தாதி மகா சமிருதி அமிர்தா. இந்த அம்பாளுக்கு டாக்கினீஸ்வரி இது சொன்னது முழுக்க டாக்கினீஸ்வரி. இப்ப பாருங்க, அமிர்தாட்சா சக்தி ஆதி யாசாம். அமிர்தா எனக்கூடியதான சக்தி அங்கிருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதான 16 சக்திகள். சாதையே சோடகமே மகாசக்தி அமிர்தாகர்ஷணி இந்திராணி இத்தியாதிபிகி அக்ஷராந்தபிகி ஏகைக தள நிஷ்டாயாக சம்பிரதா. ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு அம்பாள் இருக்கா. இவாளுக்கெல்லாம் தனித்தனியா தியான ஸ்லோகம் இருக்கு, அவளுக்கெல்லாம் உருவங்கள் இருக்கு, அவளுக்கெல்லாம் தனி நைவேத்தியங்கள் இருக்கு. இப்படி விசேஷமா ஜமா முழுக்க பண்ணுதான் சதுஷ்டி யோகினி கன சேவிதா அப்படிங்கறதுல பாஸ்கராயர் எடுத்து சொல்லியிருக்க. குக்குமானந்தநாதன் எவ்வளவு பெரிய சாஸ்திரம் தெரியும். 6 சாஸ்திரங்களும் சேர்த்து வச்சாக்கூடியோ அப்படி இந்த ஸ்ரீவித்யா சாஸ்திரம் அவ்வளவு சக்தியா. அமிர்தா கர்ஷணி இந்திராணி இத்தியாதிவே அக்ஷராந்தாவே ஏகைகதள நிஷ்டாவே சம்ருதா. இது எங்க சொல்லிருக்க? புக்தஞ்ச ஸ்வச்சந்த தந்திரே தஸ்மாகே தாங்குலா தூர்துவம் விசுத்தம் ஷோடசாட்சரம்.
மத்தியகா டாக்கினி பிராக்கிய பத்ரேஷு பரமேஸ்வரி. நடுவுல டாக்கினி அம்மா இருக்கா, சுத்திலும் 16 தேவதைகள் இருக்கா. அமிர்தாத்யக்ஷராந்தா, அமிர்தா அப்படிங்கிற நாமாவில இருந்து அக்ஷராந்த பத்தியந்தம் சந்திரபிம்பம் ததோர்கதா, அதுக்கு மேல சஹஸ்ரார கமலத்துல சந்திரபிம்பம் இருக்கு. இது நவானாம் விசேஷனானாம் விசேஷம் நாம்னா நிர்திசதி. இப்ப கட்வாங்காதிபரணா 1, 15 சமன்விதா 2, ஆரக்தவர்ணா 3, திரிலோச்சனா 4, கட்வாங்காதிபரணா வதனைக சமன்விதா பாயுதான் நப்ரியா ஸ்வஸ்தா வசலோகபயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதா 9 நாமாக்கள். இந்த 9 நாமாக்களும் அதுக்கு அதிஷ்டானமான தெய்வம் டாகினி. நவானாம் விசேஷனான கீழ் சொன்னதான 9 விசேஷங்களுக்கு விசேஷம் அதுக்கு நவுனா இருக்கக்கூடியது நாம் நான் நிர்தேசத்தை டாகினீஸ்வரி. இது டாகின்யாக்கீஸ்வரி இப்படி சொல்லிட்டு அடுத்தது அநாகதாப்ஜ நிலைய சியாமாபாவனத்வயா. அதுக்கு அடுத்தது கழுத்துல இருக்கக்கூடியதான சக்கரத்துல 16 இதழ் தாமரையில ஞாபகம் சொன்னேன். அடுத்தது இதயத்துல 12 இதழ் தாமரை இருக்கு. அந்த 12 இதழ் தாமரையில தியானம் பண்ணணும். ஹிருதய துவாதசதல கமலே அநாகதாட்ச சக்கரே. அநாகதம்னு பேராது. ஏன் சார் இந்த சக்கரத்துக்கு இந்த பேர் வந்தது? ருட்டு ரஷாணம் மூர்த்தா ரூ டாடா டாடா நாட்டா இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? இந்த அக்ஷரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்க மூச்சு காத்தானது தலையில போய் அது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க இதயம் வரைக்கும் வந்து அங்க தொடலியம் அங்க ஆகத மகாத்தனால அனாகத காத்தானது தலையில போய் இடிச்சு திரும்பி வந்து அந்த இதயத்துக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் முன்னாலேயே நின்று போயிடலாம். அது ஏண்டா அதை தொடாதனால்தான் இந்த சக்கரத்துக்கு அநாகதம். அப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒரு பேரு இருக்கார். அப்படி யோகி ராகின்யாக்கா யோகினி திஷ்டதி. அங்க இருக்கிற யோகினி அம்மாவுக்கு பேரு என்ன? ராகினி. முதல்ல டாக்கினி, 2வது ராகினி. கரலக சகாயா சொல்லணும். தியானம் கிருத்வத்மே பானுபத்ரே விபஜனலசிதாம் தம்ஸ்ரீம் சியாமவர்ணாம் அக்ஷம் சூலம் கபாலம் கமருமபி புஜைர் தாரயந்தீம் த்ரிநேத்ராம் ரக்தஸ்தாம் காலராத்திரி பிரபுதி பரிவிரதாம் கிருஷ்ணபக்தைகசக்தாம் ஸ்ரீமத் வீரேந்திரவந்தியாம் அபிமத பலதாம் ராகினீம் பாவயாமஹ. கிருத்பத்மே பானுபத்ரே. கிருத்பத்மே இதயத்தில், பானுபத்ரே பானுனா சூரியன். சூரியன் எத்தனை பேரு? ஒரு மாசத்துக்கு 1. சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவடி அப்படின்னு 12 சூரியர்கள். பானுபத்ரே 12 இதழ தாமரையில் நடுவில் 2 தலைகளோட இருக்கா. ஒரு தத்துவம், ஒரு தலை ஆகாச தத்துவம், இன்னொரு தலையானது வாயு தத்துவம். அப்படி 2 வதனம் நலசிதாம். கோரப்பல்லோட இருக்க சியாமவர்ணாம் பாட்டில் கிரீன் கலர். சியாமவர்ணாம் கருப்பாவும் இருக்கு, அது நீளமாவும் இருக்குது, பச்சையாவும் இருக்கு. அக்ஷம் சூலம் கபாலம். ஒரு கையில அக்ஷமால, இன்னொரு கையில சூலாயுதம், இன்னொரு கையில கபாலம், இன்னொரு கையில டமருமபி புஜைர் தாரயந்தீம் த்ரிநேத்ராம். இப்படி தரிக்கிற அம்பாள். ரக்தஸ்தாம் காலராத்திரி பிரபதி பரிவிரதாம். சிவப்பு கலரோட இருக்க காலராத்திரி பிரபதி பரிவிரதாம். காலராத்திரி முதலிய 12 தேவதைகளை கூடியிருக்கிறவள். பக்தைகசக்தாம். அம்பாளிடத்துல யாரு பக்தியோட இருந்துட்டு இருக்காளோ அவளை காப்பாற்றுவதற்கு முதல் நிலையில இருந்துட்டு இருக்காளா. ஸ்ரீமத் வீரேந்திரவந்தியாம் அபிமத பலதாம் ராகினீம் பாவயாமஹ. அப்படி அநாகதார்ஜம் சத்கர்ணிகா நிலையா அநாகதம் எனக்கூடியதான தாமரை. அந்த கர்ணிகையில ஒரு தாமரைக்கு மட்டும்தான் நடுவில் உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். எந்த புஷ்பத்துக்கும் இருக்காது. இந்த தாமரைக்கு மட்டும்தான் அந்த இதழ்கள்லாம் தனியா வந்திருக்கும், நடுவுல ஒரு இடம் இருக்கும். அது எந்த புஷ்பத்துக்கும் அது மாதிரி இல்லை, அது ஒண்ணுக்குதான். அந்த கர்ணிகாம் நிலையாமா சோடச வார்ஷிகே கயா துல்யா சியாமாபா. 16 வயசுல இருக்கக்கூடியதான பெண்மணி. சியாமா ஆபா காந்தி யஸ்யா.
பச்சையா இருக்கக்கூடியதான பச்சை மாதிரி ஒரு பச்சை கல்ல இருக்க அது மாதிரி ஒரு காந்தியம். வதனையோர் துவயோஹோ யஸ்யாஹா சரி சம்பிரோஜ்வலாட்சமாலாதி தராருதிர சம்ஸ்திதா சம்பிரோஜ்வலா அட்சமாலாதி தரா ருதிர சம்ஸ்திதா 3 நாமக்கள். வராக சமான தந்தை உஜ்வலா கோர பல்லோடோ இருந்திருக்காளாம். உஜ்வலா சோபமான அக்ஷமால ஆதி ஏஷாம் தேஷாம் சதுர்ணாம் ஆயுதானாம் தரா. அக்ஷமால போன்றதான 4 ஆயுதங்களை, அக்ஷமால 1, சூலம் 1, கபாலம் 1, டமர் 1 இப்படின்னு 4 ஆயுதங்களை தரித்தவள். மாலாந்தரா பசாதி அசு ஏ சுவாமினர் கராங்கிறதுனால பசாதி கண்மண் பிரயோகம் போட்டாங்கன்னா அங்கேயும் அண்ணு போடலாம். அண்ணு போட்டா என்ன ஆதிவசி ஆதிவசி சொல்றவா ஆதிவசினா தாரான்னு வந்துடும். அதனால அது கர்மண்யன்னு போட வேண்டாம், பசாதி எடுத்து போட்டுங்க. பசாதிக்கிறதுல படிக்கலையே ஆக்கிரதிக்கணும். என்ன விவகாரம் வியாக்கரணத்தை ஆக்கிரதிக்கணும். பசாத்தியது கர்மண்யம் இது தாரா இது சாத் உக்தஸ்லோக எது சக்கரம் சூலமித்யேவ பாட. சில பேர் சில தந்திரங்கள்ல அக்ஷம் சூலம் கபாலம் அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல அவ என்ன பண்ணிருக்க, சக்கரம்ங்கிற இடத்துல பதிலாக இது சூலம்ங்கிற இடத்துல சூலமித்யேவ பாட சக்கரம் சூலம்னு பாடம் இருக்குமையானால் கதா அக்ஷஸ்ய ரதாங்கஸ்ய மாம் சோபாம் லாதி. அக்ஷம்னா தேர் கட்டு, தேருடைய சக்கரம், அதனுடைய சோபைய சோப மாதிரி அது மாதிரி ஆள இருக்கா அப்படிங்கறது அஷ்டமாலா. அஷ்டமாலாங்கிறதாங்க இந்த மாலை ஜபமாலைன்னு அர்த்தம் அல்ல. இப்படி சக்கரமித்யாக்கியம் சக்கரம் சூலாம்னு இருக்கிற இடத்துல இப்படி வியாக்கியானம் பண்ணுப்பா. ருதிரே சோனிதே சம்ஸ்திதா. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காளா, ருதிரே நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான பிளட் அதை காப்பாத்து. ருதிர சம்ஸ்திதா ருதிரே சம்ஸ்திதா ருதிர சம்ஸ்திதா. இப்படி இந்த அம்பாளை தியானம் பண்ற பாடத்தை இந்த ஜன்மால சிவபக்தி ஏற்படும். சிவபக்தி இருக்கு பார்த்தீங்களா, அது அம்பாளுடைய பக்தினால மனுஷனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும். ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், இனிமேல பிறக்கப்படாதுன்னு ஒரு வரத்தை அடையணுமா. இருந்துட்டோம் நம்ம பிறந்த பிறகு பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும். பிறந்து விட்டால் ஒருவேளை பிறவியில் கிடைச்சிருந்தா என்ன பண்றது, இரவாதிருக்க மருந்துண்டு. மறுபடியும் பிராணம் விடாம இருக்கிறதுக்கு மருந்து உண்டுங்கிறார் அவர். சுவாமி இப்படி சொல்றதே பட்டினத்தாரே, நமக்கு எப்படி தெரியும் மருந்துண்டு? எப்படி காணது எப்படியோ அது எப்படி சார் பார்க்கறது? அறமார் புகழ் தில்லை அம்பலவாணர் எழுத்திருக்க. அந்த தில்லை அம்பலவாணர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பாதத்தை பாருங்க, அந்த குஞ்சிக்க பாதத்தை பாருங்க. வாழ்ந்த கமலம் அறவா திருமணமே, ஓ மனமே அவருடைய பாதத்தை மறக்காமல் இருங்கோ. அது காணன் மருந்து இருக்கே, அது பார்க்கறது தவிர வேற மருந்து உங்களுக்கு எதுக்கு? ஆகையால் அந்த தில்லை அம்மனவானுடைய குஞ்சிக்க பாதத்தை பார்த்தா போறோம், அதுதான் எல்லாத்துக்கும் மருந்து. அப்படிப்பட்டதான சிவஞானத்தை கொடுப்பாள் அம்பாளுக்கு. சிவஞான பிரதாயின்னு சொன்னா அப்படி அழகான சிவஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ராகினி மாதா. அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது காலராத்திராது 490 நாமக்கள் ஆயிருக்கு. இது 10 நாமக்கள் இருக்குது. இத அடுத்த கிளாஸ்ல அடுத்த அற்புதமாக மேல